ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சுவரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஆட்டுக்கறி சாப்பிடுவோம்ல, ஆடில் ஒரு பாட்டு தான் மண்ணீரல், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மேலே ஒரு ஒயிட் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயரை நம்ம பொறுமையாக என்ன பண்ணணும், பிரித்து எடுக்கணும். நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இந்த சுவரொட்டியை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சுவரொட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக செஞ்சு கொடுத்தா நல்லது. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். அதாவது காரம் வேணும்னா போட்டுக்கலாம். குழந்தைக்கு கொடுக்குறதுனால நான் காரம் ஆட் பண்ணல. கொஞ்சோண்டு அதாவது 1/2 ஸ்பூன் நான் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் எந்த ஸ்பைஸையும் ஆட் பண்ணலை. நீங்கள் பெப்பர்லாம் போட்டு செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சுவரொட்டி ரெடி. இது சிக்கன் ஈரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது. அப்போ அதை சாப்பாடுலையாவது வச்சு நம்ம ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.